டெல்டா மாவட்டங்கள் திமுகவின் கோட்டை என திமுகவினர் கூறி வந்த நிலையில் அந்த கோட்டையில் தற்போது பெரும் விரிசல் விழுந்திருக்கிறதாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் திமுகவின் உள்ளேயே குடுமிப்பிடி சண்டை தீவிரமடைந்துள்ளதால் டெல்டா மாவட்ட திமுக நிர்வாகிகளும் திமுக தலைமையும் செய்வதறியாது தவித்து வருவதாக கூறுகிறது திமுக வட்டாரம். திருச்சியில் ஏற்கனவே அமைச்சர் KN நேருவுக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கும் உரசல் இருந்து வருவது அனைவரும் அறிந்ததே. பேனர் வைப்பதில் இருந்து நிர்வாகிகளை நியமிப்பது வரை யார் கை மேலோங்குகிறது என்பதில் இரு தரப்பினருக்கும் முட்டல் மோதல் நீடித்து வந்த நிலையில் தற்போது அன்பில் மகேஷின் பக்கம் கை ஓங்கி இருக்கிறதாம். அவருக்கு துணையாக மற்றொரு பலமும் சேர்ந்திருப்பதாக கூறுகிறார்கள். டெல்டா மண்டல பொறுப்பாளராக இருக்கும் KN நேரு தன்னை டெல்டாவின் அதிபதி என காட்டிக்கொள்ள திட்டமிட்டிருந்திருக்கிறார். இதெல்லாம் என் கைப்பிடியில் என்ற பிம்பத்தை உருவாக்கி கட்சிக்குள் தனது செல்வாக்கை உயர்த்த துடித்து கொண்டிருந்த வேளையில் வைத்தி என்ற புது வைத்தியன் வருகை எல்லாவற்றையும் குழப்பிவிட்டதாக கிசுகிசுக்கிறார்கள் அறிவாலய உடன்பிறப்புகள். வைத்தியின் வரவு டெல்டா திமுகவிற்குள் கடும் புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறதாம். டெல்டாவில் சில தொகுதிகளுக்கான தேர்தல் செலவுகளை தானே ஏற்பதாக வைத்தி வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நேருவின் பவர் தானாகவே சுருங்கி நேரு தனியாக டெல்டா முழுவதையும் கையில் வைத்து கொள்ள முடியாது என முணுமுணுக்கிறார்களாம் எதிரணியினர். ஏற்கனவே அன்பில் மகேஷ் ஒரு பக்கம் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் வைத்தியால் உள்ளூர் நிர்வாகிகளிடையே பிளவு ஏற்பட்டு டெல்டா மாவட்ட திமுக உச்சபட்ச விரிசலில் உள்ளதாக கூறுகிறார்கள் சில டெல்டா மாவட்ட உடன்பிறப்புகள். ஒரு பக்கம் நேருவின் பழைய ஜமீன்தார் பாணி, மறுபக்கம் புதியவர்களின் பணம் பிளஸ் பலம் கூட்டணி. இதில் சிக்கியிருப்பது என்னவோ சாதாரண திமுக தொண்டர்கள்தான். டெல்டா மாவட்டங்களில் தொடரும் திமுகவின் உட்கட்சி குடுமிப்பிடி சண்டை 2026 தேர்தலில் எதிரொலிக்கும் என கணிக்கிறார்கள் சில அரசியல் நோக்கர்கள். Taste the Daily.